ஸோ இதுதான் பிளாக்னு பேர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி இருந்துச்சுன்னா முதல்ல இந்த கேள்விலாம் we just rectify it and then we will go for the next session. ஏன்னா you can't travel all the things with always with the questions. We have to get clarified things. The same time இப்போ வந்து இந்த phrase, I mean this is what in the social media today அப்படிங்கிற .com இது ஒரு கம்பெனி, இது ஒரு ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சோஷியல் மீடியா அப்டேட்ஸ், ட்ரெண்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் மார்க்கெட்டிங். இதில் தே ஆர் வெரி, I mean they are leader, they are pioneer, or they may be content rich, I mean rich content specialist or subject matter expert சொல்கிறாங்க, SME சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இதில். ஸோ தட் இஸ் வை நம்ம ஒரு ஃப்ரேஸ் அடித்த உடனே ஒரு விஷயம் வரணும், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த SEO பிஹைண்ட் இட். இதில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த எழுதியிருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இட் ரிலேட்ஸ் வித் SEO திங். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோகிளிஃபிக்ஸ், கேவ் டொல்லிங்ஸ், ஃபயர் சைட் சாட்ஸ், கோஸ்ட் ஸ்டோரிஸ் அட் a campsite that scared you so much you were afraid to go to sleep. So telling stories is one of the most fundamental ways in which இது எல்லாமே ஓரளவுக்கு கீவேர்டை ஒட்டி SEO, keyword and SEO based SEO, right? ஸோ இப்படி தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே இல்லை, சாதாரண ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில், கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங்கில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே, ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்னா அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆடி மாதம் வரும்போது சென்னை சில்க் ஒரு கண்டென்ட் வருவாங்க, சென்னை சில்க் இல்லை போத்து சில்க் பார்த்துருக்கீங்களா? ஸோ தெரியுது, அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆமாம், இட் கனெக்ட்ஸ் வித் யூ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு பேசிக் ஐடியாவே என்னென்னா, உங்களை people, you have to connect, to connect people. Yeah, the product owners, the products, it is getting connected with emotions. அந்த எமோஷன் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளான அதில் தான் இப்போ நிறைய கம்பெனிஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் அ லாட். எப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டோரியாக சொல்கிறது, அது மூலமாக தான் பீப்புள் ஆர் கெட்டிங் கனெக்டட், பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி ரின்சோப் விளம்பரம்லாம் பார்த்து, ரின்சோப் விளம்பரம்லாம் பயங்கர ஃபேமஸ். டிவி ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. ரின்சோப்பில் காரில் போவான், ஒரு பையன் சைக்கிளில் போவான், அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இன்னொரு 2 வீல் தான் அங்கிள் அப்படிங்குவான் அந்த பையன். ஸோ திஸ் ஆர் ஆல் ஸ்டோரி. அது சின்ன பசங்க பார்க்கும்போது அது மனசில் பதியும். ஸோ நம்மளும் அதை வந்து முன்னேறணும், வி வாண்டட் டு கெட் சக்ஸஸ் இன் லைஃப். கரெக்டாக அவன் வந்து ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி அந்த பையனை பார்க்கும்போது அவன் சொல்லுவான் 2 வீல் தான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ he is not, அதில் நிறைய விஷயம் இருக்குது. he is having ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. that ad creates positive sense and அவன் அதுக்காக கோச்சிக்கல. அந்த சின்ன பையன் அவன் ரொம்ப நம்பிக்கையோட பேசுகிறான். அது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப ரொம்ப சின்ன சீன் தான் அது. 30 செகண்டில் 20 செகண்டில் அந்த ஆட் முடிஞ்சிடும். பட் அந்த செகண்ட்ஸ்குள்ளேயே they are communicating lot of things with the people. ஸோ அந்த ஆடு அந்த விஷயம் பதிஞ்சிருச்சு. அது மூலமாக அந்த ஆடும் அந்த ப்ராடக்டும் பதிஞ்சிடும். They will register in their mind, people's mind. People still are talking about those kind of ads. சின்ன வயசு ஆட் மட்டும் இல்லை, இப்போ வர ஆடு, ஈவன் யூடியூப்பில் வர ஆட். யூடியூப்பில் எவ்வளோ ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும் சில ஆட்ஸ்லாம், இல்லை மேக்ஸிமம் 7 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயத்த கடத்திடுவாங்க. Okay, so you have seen a lot of things. So all the companies, each and every company, they are investing in digital marketing, especially in storytelling. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக தான் பீப்புளை வந்து நீங்கள் உங்களோட எமோஷனலாக கனெக்ட் பண்ண வச்சுக்கணும். they will talk about you. Okay, they will just they even more share about your content.
ஸோ அது அதான் எல்லாமே கண்டென்ட் ஓரியன்ட் தான். கண்டென்ட் தான் இதில் முக்கியம். ஸோ இந்த கண்டென்ட் இல்லை அப்படின்னா எந்த ஆடும் வந்து எடுபடாது. ஈவன் இந்த ஒரு லுங்கி ஒரு ஆடு வரும், ரைட்? நண்டு பிராண்ட்ஸ். இப்போ அந்த அந்த லுங்கின்னு சொன்ன உடனே நண்டு பிராண்ட் வருது இல்லையா? எதனால? அதில் ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த ஆட் வந்து நம்மள அட்ராக்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம அது வந்து ரியாலிட்டியில் அது பாசிபிள் இருக்குதா இல்லையா, தட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அவன் அதை ஐ மீன் அடிக்கடி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி they just people are talking about those things. People are going and asking for the particular brand in each and every shop. கரெக்டாக. ஏன் அப்படின்னா இப்போ யாரும் வந்து ஆஃபீஸ்க்கு லுங்கி கட்டிட்டு கோட் போட்டு போக முடியாது, ஆனால் அதில் காமிப்பான். அது எப்போ பாசிபிளாக இருக்கும்லாம் தெரியாது, பட் தே ஹவ் டன் தட், ரைட்? திஸ் இஸ் அ கண்டென்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அதுதான். இப்போ உங்களுக்கு வந்து என்ன எந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்கலி ஆர் யூ இன்டு, நீங்கள் வந்து இப்போது ஒரு டூல், ஐ மீன் சோஷியல் மீடியா எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட யூ ஹாவ் டு கெட் கனெக்டட் வித் பீப்புள் த்ரூ தி எமோஷன்ஸ். நீங்கள் மேபி நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னோட போஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். பழைய போஸ்ட்டை நீங்கள் பாருங்கள், இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நான் போட்டு போஸ்ட்லாம் வந்து பயங்கர ரீச் இருக்கும். விதின் மை கம்யூனிட்டி, ஐ மீன் என்னோட ஃபாலோவர்ஸ் அதுக்குள்ளேயே. ஓகே, 1 minute. ஓகே. ஸோ நீங்கள் அந்த இதெல்லாம் போய் பாருங்கள். ஹவு ஐ ஹவ் ரிட்டர்ன் அண்ட் அது எதனால் அவ்வளோ பேர் ரீச் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஒரு 200-250 வேர்ட்ஸ் தான் இருக்கும் அதில் மொத்தமாகவே. அந்த போஸ்ட்லாம் வந்து ஏன் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எது ஐ மீன் பீப்புள் ஆர் கெட்டிங் கனெக்டட் வித் தி கண்டென்ட், வித் தி பர்சனல் கண்டென்ட். ஓகே. இன்னும் அது நிறைய பாஸ். ஸோ வாட் எவர் நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கட்டும், ஈவன் நீங்கள் வேர் எவர் யூ ஆர் கோயிங், யூ ஆர் லேர்னிங் சம்திங், நீங்கள் எந்த ஐ மீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டாலே இட் இஸ் அ கண்டென்ட் ரிச். கண்டென்ட் இல்லாத எந்த ஒரு விஷயமே இங்கே ஜெயிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். இப்போ நீங்கள் இப்போது உனக்கு வந்து இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ இதில் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய கண்டென்ட் ரிச் ஓரியன்ட் அந்த ஆர்டிக்கலாக நீங்கள் படிக்கணும். அதுதான் பிளாக். ஸோ அந்த மாதிரி பிளாக் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ நான் எப்படி இப்போ சர்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் போய்ட்டு ஃபுல்லாக படிப்பேன், இதில் என்ன சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை பற்றி ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கிறேன். செப்டம்பரில் அக்டோபரில் ஏதாவது புக் வரும், ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். இதில் இன்னும் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து எண்ட்லெஸ். இப்போது இட் கீப்ஸ் ஆன் கோயிங். அதே மாதிரி இதில் டெக்னாலஜியோட வேலை என்ன, இதுலேயே வந்து இப்போ டெக்னாலஜிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நிறைய டூலில். இப்போ ஈவன் க்ரோம்லேயே நீங்கள் பேச இப்போ நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே அதை டைப் பண்ணுறதுக்கான எல்லா அப்ளிகேஷனும் இருக்குது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்குது. நான் இப்போ தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் இன் டு இங்கிலீஷ். நான் அதை செட் பண்ணணும், முதல்ல பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தமிழில் பேச அது இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணணும். சில சமயம் தமிழில் பேசி தமிழ்லேயே டைப் பண்ணணும். வாட் எவர் த வே வி வாண்ட் வி கேன் ஹேவ் தட். அதை நம்ம பண்ணலாம். அதை எல்லாமே பாசிபிள். ஸோ அந்த மாதிரி இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்மளோட விஷயத்தை கண்டென்ட்டை நம்ம பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி இதில் நீங்கள் இன்னோவேஷன் அப்படிங்கிறதுக்கும் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கும் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நீங்கள் எதை பண்ணாலும் உங்கள் ப்ராடக்ட் வந்து சாதாரணமாக இருக்குது இல்லை, தட் இஸ் ஓகே, அதை நீங்கள் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, ஹவ் யூ எக்ஸிபிட் யுவர் செல்ஃப், ஹவ் யூ மார்க்கெட் யுவர் செல்ஃப், ஹவ் யூ செல் யுவர் செல்ஃப், இதுதான் வந்து விஷயம்.
ஸோ எல்லாருமே புதுசு புதுசாக தான் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. தேவையில்லாமல் ஒரு புது கண்டுபிடிப்பு எதுக்கு? யாருமே யூஸ் பண்ணலை அப்படின்னா, மக்கள் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னும்போது புது ப்ராடக்ட் வந்து என்னத்துக்கான யூஸ்? இருக்கிற ப்ராடக்ட்லேயோ இல்லை சர்வீசஸ்லேயோ இஃப் யூ கிவ் சம் என்ஹான்ஸ்மெண்ட், இஃப் யூ கிவ் சம் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ இருக்கிற ப்ராசஸ்லேயோ இல்லை ப்ராடக்ட்லேயோ ஏதோ ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், அது மூலமாக வந்து டைம் சேவ் ஆகுது, மணி சேவ் ஆகுது, எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா தென் யூ கேன் டூ தட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை த்ரூ திஸ் திங் இல்லை அந்த மாதிரி ஆளை கம்பெனிஸ் ஆர் ட்ரைங் டு ரீச் அவுட். லைக் இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கிறேன், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இது இந்த 3 வருஷமாக அந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இஃப் ஐ எம் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் சம் அதர் கம்பெனிஸ் டு எக்ஸிபிட் தேர் ப்ரெசன்ஸ், அவங்களோட பிஸ்னஸை இதை நான் அதிகரிக்கிறதுக்கோ இல்லை ரெவன்யூ அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ ஐ கேன் ஹெல்ப் தம் அவுட். ஓகே. ஸோ பீப்புள் ஆர் சர்ச்சிங், பீப்புள்னால் நிறைய கிளைண்ட்ஸ், லைக் எல்லா டொமைன்லேயும், இப்போ ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்குறாங்க, இல்லை இந்த ஃபுட் ஸ்டோர்ஸ் வச்சுருக்குறாங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்குறாங்க, எல்லாருமே என்ன மாதிரி இல்லை உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெஷர்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூயிங், அவங்கள வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டு தே ஆர் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திங்ஸ். அதர்வைஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்கன்னா படித்து முடிச்சதுங்க யூ கேன் ஜஸ்ட் எக்ஸிபிட் யுவர் ப்ரொஃபைல். கொஞ்சம் எல்லா விஷயத்துக்குமே, நாட் ஓன்லி ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுமையும் ஆர்வம் மற்ற எல்லா விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா தென் இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா போக ஆரம்பிச்சோம். ஓகே. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் டு ரீச். அப்போ ரீச் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ வாண்ட் டு டூ. ஏன்னா இது நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குது, இந்த 4 கிளாஸ் உங்களுக்கு இல்லையா, இது என்ன தான் சொல்ல வருது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு. அதனால தான் இந்த பர்டிகுலர் செஷன் இன்னைக்கு மட்டும் நம்ம இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம இது போவோம். ஸோ மண்டேலேருந்து we will continue our regular sessions. இதில் இது இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, இப்போ நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓகே, நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, படிக்கும்போதே சம்பாதிக்கணும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்குமே இதுக்கான இதில் வேலை இருக்குது. எப்படின்னா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஓசன். ஆனால் நீங்கள் இதில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்டாக உங்களுக்கு நிறைய யோசிக்கிறது தெரியுது, நல்லா நீங்கள் பயங்கர யூ ஆர் அ கை சேயிங் தட் யூ ரீட் லாட், நிறைய நீங்கள் படிப்பீங்க, நிறைய நீங்கள் அதை பற்றி நீங்கள் நிறைய விவாதிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறீங்க பை நேச்சர் அப்படின்னா யூ கேன் சூஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து பெரிய எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஸோ கம்பெனிஸ், லாட் ஆஃப் கம்பெனிஸ், ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்லேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் தே ஆர் லுக்கிங் ஃபார் கண்டென்ட் மார்க்கெட்டிங் கைஸ். நீங்கள் தனியாகவே வச்சுருக்கலாம், ஐ மீன் ஒரு பிஸ்னஸாகவும் வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல போயும் வேலை செய்யலாம். தட் இஸ் அப் டு யூ, ஹவ் யூ வாண்ட் டு டூ. Okay, that is how you want to grow as a business, I mean entrepreneur or a businessman or as an employee. That is up to you. But content marketing இன்னைக்கு வேல்யூ. இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் உள்ள வர ஒரு டாபிக் தான் இந்த ஸ்டோரி டெல்லிங். இப்போ புரியுதா? கண்டென்ட் நீ எந்த கண்டென்ட் எழுதினாலும் சரி, இப்போ நீங்கள் ஜஸ்ட் அதுக்காக தான் என்னோடய போஸ்ட்லாம் நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த கரியர் முத்ரா சென்னை பேஜில், அந்த ஃபேஸ்புக் பேஜெலாம் போய் பாருங்கள் எப்படி ரீசெண்ட் போஸ்ட், ரீசெண்டாக ஒரு 3 months இல்லை 2 months என்ன பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் பாருங்கள். கண்டென்ட் ஓரியன்டாக எவ்வளோ விஷயத்தை நான் கொடுத்துருக்குறேன். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹாவ் டு டூ ஃபார் ஈச். ஐ மீன் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருந்தாலும், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை கம்பெனி தே ஹையர் யூ ஆஸ் அ கன்சல்டன்ட், உங்களை ஹையர் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை என் கம்பெனிக்கு பண்ணுங்கன்னு சொன்னாலும் யூ ஹாவ் டு டூ த சேம் திங்.
அதில் அது கண்டென்ட் ஹவ் யூ எக்ஸிபிட். இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனி, இப்போ பாண்டிச்சேரியிலேயே ஒரு கம்பெனி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் Okay. இன்ஸ்டன்ஸ் ஒரு ஜுவல்லரி ஷாப், இது ஒரு சின்ன ஜுவல்லரி ஷாப், பட் தே வாண்ட் டு பி ப்ரெசன்ட் இன் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம். இது மூலமாக நிறைய பேர் நான் அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னா, வாட் யூ ஹேவ் டு Okay. அனலைஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் எப்படியெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த கோர்ஸில் கற்றுக்க போகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் இட், அண்ட் யூ ஹேவ் Yes. டு ட்ரை வித் யுவர் டீம். ஆர் அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆளோ இல்லை 2 ஆள் இனிஷியலாக, okay, single member team, Okay. 2 or 3 members team we have to form and get Okay. all the things done. Like இப்போ ஜுவல்லரி ஷாப் அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோட்டோவோட ப்ரெசன்ஸ் டிஜிட்டல் Okay. பிளாட்ஃபார்மில் ரொம்ப அட்ராக்டிவாக Okay. அதை நீங்கள் எடுத்துக்கிடணும். அதை எடுத்து நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, இல்லை யூடியூப்னா again you have to go for a video. கைண்ட் ஆஃப் அன் ஒரு ஆட் ஏஜென்சி எப்படி ஒர்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணி ஒரு ஆடை நீங்கள் போடணும். ஒரு 5 seconds ஆட், Okay. 10 seconds ஆட், இட் ஷுட் பி தேர், Okay. ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு திங்க். சரி, இப்போ கண்டென்ட்டில் இல்லை, நான் வேறு இதுலேயே வந்து வேறு மாதிரியெல்லாம் பண்ணுவேன், எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எஸ்இஓ முடிச்சிருக்கோம் இல்லையா? எஸ்இஓ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. Yes. எஸ்இஓ வந்து நான் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா எஸ்இஓவை பற்றி நிறைய படிங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எஸ்இஓவோட செஷன் முடிச்சாச்சு. ஸோ எஸ்இஓ எப்படி ஒர்க் ஆகுது, கீவேர்ட் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது, nilpatel.com அந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும். இதில் என்னென்னா, எஸ்இஓ வந்து எப்போவுமே வந்து இட் ஹேஸ் அ கான்ட்ரடிக்ஷன். எப்போவுமே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வேணுமா வேணாமா, ஒரு கம்பெனிக்கு ஒரு எஸ்இஓ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது எப்போவுமே அந்த கான்ட்ரவர்ஷியல் டிஸ்கஷன் போயிட்டே தான் இருக்கும். இட் நெவர் ஸ்டாப்ஸ். ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டராக எஸ்இஓ வந்து எப்படி இருக்கும், நீங்கள் அப்டேட்டடாக எப்போவுமே வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் உங்களோட விஷயம் இருக்கும். Okay. டிபெண்ட் ஆன் இன்னொருத்தவங்க கேட்கணுன்றத விட, ஸோ யூ ஹேவ் டு கீப் ஆன் அப்டேட்டிங். நாட் ஒன்லி ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வேர் எவர் யூ கோ. நீங்கள் Okay. படிக்கிறதுலையும் சரி, இல்லை அடுத்த விஷயம் உங்கள் கரியர் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Okay. பட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங் இட். நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நம்மளோட சரௌண்டிங்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னும் எதுக்கு படிக்கிறாதான் வேலை செய்கிறியே அப்படின்னா, மீன் வேலை செய்கிறது அப்படிங்கிறது வேறு ஒரு கைண்ட் ஆஃப் திங். பட் யூ ஹேவ் டு கீப் ஆன் அப்கிரேடிங் யுவர். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்டுக்கு நம்மளால் லைஃப் லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, Yes. யூ ஷுட் நோ ஆல் த திங்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் அ லாட். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிற அந்த விஷயம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே, யூ ஹாவ் டு கோ ஃபார் இட். அண்ட் அதே கண்டென்ட் மார்க்கெட்டிங், தட்ஸ் ஒன் திங். எஸ்இஓ, தட்ஸ் ஒன் திங். இதிலே வந்து வீடியோ மேக்கிங்கில் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கும் நிறைய ரெக்குயர்மெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் தேவைப்படுது. Okay. நான் வந்து இப்போ இந்த வீடியோ எடிட்டிங்கில் மற்ற இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன், அதை எடுக்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் இட். யூ கேன் கோ ஃபார் வீடியோ எடிட்டிங். ஏன்னா வீடியோ எடிட்டிங் Editing. Okay. நிறைய ஐ மீன் பீப்புள் ஆர் வெரி வெரி லெஸ். நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், ஐயோ வீடியோ எடுக்கிறாங்கன்னா எல்லா வீடியோகிராஃபருக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி ஷார்ப்பாக எடிட் பண்ணுறதுன்னு தெரியாது. Okay. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டென்ட்டும் தெரியுது, வீடியோ எப்படி எடுக்கணும்னு தெரியுதுன்னா, கோ ஃபார் லேர்னிங் ஃபோட்டோஷாப். ஆர் அதுலேயே ஃபோட்டோஷாப்லேயே அட்வான்ஸ்டு இருக்கு, அடோப்லேயே, அதை நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை மேக்கில் வந்து ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் இருக்குது, ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு சொல்லி, அதை நீங்கள் கற்றுக்கலாம். அடோபில் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, ப்ரோ ஐ மீன் சம்திங் மேபி தெரியும். ஸோ அந்த ஏன்னா அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஓகே, ஆள் இல்லைன்னு அப்படின்னா இந்த சென்ஸ், ஈவன் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆளை தேட வேண்டியிருக்கும், ஹையர் பண்ண வேண்டியிருக்கும். Okay.
ஓகே but ஓகே they will புரியுது. charge per hour 1000 rupees இல்ல 500, minimum 500 rupees per hour they will charge you. ஓகே. Even content marketers இருக்காங்க இல்லையா, content marketers they will charge you ம். like ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, ஒரு வார்த்தைக்கு 50 பைசா. 50 பைசா அப்படின்றது சாதாரண கண்டென்ட்டுக்கு. இதே வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் ஓகே. இன்டெலிஜென்ஸில் கண்டென்ட் நான் எழுதணும், இந்த மற்ற விஷயம் எழுதணும்னா 8 ரூபா ஒரு வார்த்தைக்கு. ஒரு வார்த்தைக்கு 8 rupees. ஓகே. ஸோ ஒரு வார்த்தைக்கு. ஒரு வார்த்தைக்கு ஒரு வேர்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பேஜில், இப்போ 400 வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 400 வேர்டு இருக்குது, 400 into 8, 8 4s are ஓகே. 32. ஸோ 3200. 3200 இந்த கண்டென்ட்டுக்கு மட்டுமே அவங்க வாங்குவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் நிறைய பிளாக் இருக்குது இல்லையா, நிறைய பிளாக் லைக் சோஷியல் மீடியா டுடே பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இவங்களே நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணி தான் எழுதுவாங்க. ரைட், இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஓகே. இதனோட ஆத்தர் வந்து லூசி ரென்லர் கேப்பிள். மேபி அவங்களோட இதுவும் இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்காங்க. இஃப் யூ சர்ச் ஃபார் திஸ் ஆத்தர், அவங்க வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க இந்த கண்டென்ட் ரைட்டிங்கில். ஸோ அவங்ககிட்ட இருந்து அந்த கண்டென்ட்டை வாங்கி இதில் போடுவாங்க. ஸோ these people will pay for this person. ஓகே. ஸோ ஓகே. இந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி எங்கே, அதாவது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள நீங்கள் எங்கே போனாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்கிறது பொறுத்து தான் உங்களோட கெரியர் growth. பட் எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி யூடியூப் மேக்கிங்லேயும் சரி, எடிட்டிங்லேயும் சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டிங், கரெக்டான டைட்டில் வைக்கிறதுலேருந்து, ஒரு கண்டென்ட்டை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுலேருந்து, அதுதான் வந்து ஹையஸ்ட் பெய்ட் ஜாப் இப்போ இருக்குது கண்டென்ட்டு. கண்டென்ட் ரைட்டிங். ஆமாம், கண்டென்ட் ரைட்டிங் தான் ஹையஸ்ட் பெய்ட். ஏன்னா ஐடியா நீங்கள் தான் கொடுப்பீங்க. வந்து இப்போ ஜுவல்லரி ஷாப் வராங்க அப்படின்னா அவங்களோட ஐடியாவை நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்றது ஒட்டுமொத்தமாக அவங்கள நம்பி கொடுத்துருவாங்க. யூ ஹாவ் டு ப்ரூவ் தட். ஸோ அப்போ அந்த மாதிரி கிளைண்ட் எப்போ வருவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் சேயிங் தட் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஓகே. அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும். அப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் கோ அண்ட் சி மை ப்ரொஃபைல். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைலை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள. ஸோ அந்தந்த ப்ரொஃபைல் போய் பாருங்கள் எவ்வளோ ரிச் கண்டென்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் பின்னாடி இருக்குது. ஏன் ஃப்ரீயாக ஒரு பொருளை வந்து ஏன் இப்போ என்னோடய நாலேஜ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் வந்து நான் இந்த சோஷியல் மீடியாவில் நான் கொடுக்கணும்? எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கேன். சேம் டைம் நிறைய பேர் நிறைய கண்டென்ட்டை வந்து நிறைய ஈவன் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான நம்ம கண்டென்ட்டு, ரிச் கண்டென்ட்டை ஃப்ரீயாக ஏன் கொடுக்கணும்? யோசிக்கணும். அப்போது யோசித்து பார்க்கும்போது ஸோ யூடியூப்பில் நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஒரு கண்டென்ட் வைரலாக போகுது அப்படின்னா தே வில் கெட் மணி ஃபார் தேர் சேனல். அது ஒன்று. ஓகே. இன்னொன்று, இன்ஸ்டாகிராமும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, யூடியூப்லும் சரி, இஃப் யூ ஹாவ் மோர் ஃபாலோவர்ஸ், அது ஒரு ரூல் வச்சுருக்குறாங்க, பேசிக் ரூல். அந்த ரூலுக்கு மேலே இப்போ 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம், you will be getting some amount of money from Instagram. Facebook, ஆமாம். So that is how people are giving lot of things, lot they are trying each and every day. ஸோ இது வந்து ஒரு நாளில் ஒரு 3 மாதத்தில் இல்லை ஒரு 6 மாதத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ we keep on trying. அதே மாதிரி we have to invest something. நம்ம முதல்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்க முடியும். we have to give and then we will take something. அந்த விஷயம் அந்த கொடுக்குற விஷயம் இருக்குது இல்லையா. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வந்த பிறகு நிறைய கண்டென்ட், இட் இஸ் abundant சோர்ஸ், ரிச் கண்டென்ட் சோர்ஸ் நிறைய இருக்குது. யூ கேன் கோ அண்ட் சர்ச் எனி கைண்ட் ஆஃப் அ கண்டென்ட். யூடியூப் எடுத்துக்கலாம், அவ்வளோ அதில் இல்லாத கண்டென்ட்டே கிடையாது. யூ வில் கெட் ஆல் தி திங்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் அட் தி சேம் டைம் அப்போது அந்த அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ ஃப்ரீயாக ரிச் கண்டென்ட்டை கொடுக்குறாங்கன்னா they are doing something or the other. They will be working, they will have more clients in their work.
அவங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. பிகாஸ் they have already proved saying that they are very good at digital marketing. அதே Okay. மாதிரி ஒரு கம்பெனியோட இப்போ வந்து எனக்கு இந்த வருஷம் ஒரு எக்ஸ் அமௌண்ட் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்குள்ள they will set a target for this kind of digital marketing. அடுத்த வருஷத்தில் எனக்கு வந்து இவ்வளோ இந்த ரெவன்யூ வரணும், முடியுமா? வில் ட்ரை. ஏன்னா முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, பட் உடனே அதுக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர். ஸோ வில் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் தேர் டெக்னிக்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து படிக்கிறாங்க, எல்லாருக்குமே கெரியர் இருக்குது அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு சமயத்தில் they are taking their career through that path, through the vision. ஸோ அது மூலமாக they are earning more and more. Okay. ஸோ this is how and still நமக்கு வந்து we have to have a vision. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதுலேருந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, என்ன மாதிரி இன்புட் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் வரணும், அதுக்கான பிளானிங்லாம் நீங்கள் போடணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு அங்கே தான் வந்து யூ ஆர் த டிஃப்ரென்ஷியேட்டர் அமாங் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். ஓகே. இப்போ கோர்ஸ் இப்போ சில பேர் வந்து இப்போ இனிஷியலாக படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிக்கும்போது அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க, கோர்ஸை ஒழுங்காக முடிக்க மாட்டாங்க. ஓகே, கோர்ஸ் மட்டும் இல்லை, they will not interested in anything. அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு கிடையாது. பட் யாரெல்லாம் ஒழுங்காக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து they are taking their own initiative எடுக்கிறாங்களோ ஆர் they are living in their life. அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இனிஷியல் டைம்ஸில் சர்டிஃபிகேஷன் ரொம்ப அவசியம். ஃபேஸ்புக் சர்டிஃபிகேஷன் அதுலேயே வந்து 2-3 இருக்குது, கூகுள் அனலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன்லேயே 2-3 இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் எழுதி வாங்கணும். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ நார்மலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அவெல்லாம் வந்து தே வில் ஜஸ்ட் ஒர்க் ஃபார் த மணி. பட் நம்ம இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், அதனால தான் வந்து நம்ம திருச்சியிலே சரி, சென்னையிலே சரி, வேலூர்லேயும் சரி, it has been increased so many people, we are attracting so many people for digital marketing. Even though மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாலும் we are still charging கிட்டத்தட்ட 27,000 இந்த நமக்கு ஒரு 30 hours பண்ணுறோம். பட் ஸ்டில் பீப்புள் ஆர் லவ்விங் திஸ் கோர்ஸ். ஏன் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு திங்க் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் யூ ஆர் கிரியேட்டிங் யூ ஆர் புட்டிங் யுவர் வேல்யூபிள் ஹவர்ஸ். இதுக்கு ஒரு 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 திருப்பி சில விஷயம் நீங்கள் பண்ணணும் இல்லையா? நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோ இல்லை வாட் எவர் யுவர் அம்பிஷன், யூ ஹாவ் டு கிவ் இட் டு தி ஆடியன்ஸ், யுவர் ஆடியன்ஸ். யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஃபாலோயர்ஸ். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸில் உங்களுக்கு தெரிய வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அது என்ன அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஆல்ரெடி நான் சும்மா ஒரு விஷயமாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் இதில் மாதிரி கலந்து பேசுகிறதுக்கான ஜஸ்ட் வாண்ட் டு குவிக்லி டச் பேஸ் அப்பான் வித் திஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஏற்கனவே நம்ம பற்றி பேசியிருக்காங்க. ஒரு ப்ராடக்டை நீங்கள் உங்கள் பேஜில் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, அதை டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தட் ப்ராடக்ட், இஃப் சம்படி இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இஸ் பையிங் அண்ட் கிளிக்கிங் தோஸ் லிங்க், யூ வில் கெட் எ கமிஷன். ஓகே ஓகே, அது வந்து அது பெரிய பிஸ்னஸ். ஆக்சுவலாக அது பெரிய பிஸ்னஸ், அது தனி கோர்ஸாகவே இருக்குது நிறைய இடத்துல. ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோர்ஸு. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானே வந்து அமேசான் அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஓகே, அமேசான் அசோசியேட்ஸ். இதில் போய் நீங்கள் வந்து உங்களோட இது வந்து தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அமேசான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தாலும் இது ஒர்க் ஆகாது. ஓகே, இதுக்கு நீங்கள் தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணணும்.
இதில் நீங்கள் போய் அமேசான் அசோசியேட்ஸில் போய்ட்டு நீங்கள் தனியாக சைன்அப் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்ஸு உங்களோட விஷயம் எல்லாமே நீங்கள் சொல்லணும். நிறைய கேள்வி கேட்கும். பட் டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். கேள்வி கேட்டு நீங்கள் ஜஸ்ட் கிவ் ஆல் த திங்ஸ் அண்ட் கெட் அ சைன்அப். சைன்இன் பண்ண உடனே சில ப்ராடக்ட் வந்து அசோசியேட்ஸ் அப்படிங்கிற அந்த லிங்க்குள்ளே வந்துடும். ரைட், ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, not sure what is the password. Okay. Okay. I think I can password. So this is the associate page. ஓகே முத்ராவோட அசோசியேட் பேஜ் இது. இதில் வந்து ஐ ஹவ் நாட் டன் எனி திங். பிகாஸ் பேசிக்லி எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு டைம் கிடையாது. ஓகே ஓகே people are getting money out of this. I think more than 1 lakh per month வாங்குற ஆள் கூட இருக்கலாம். இதே வேலையாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே வேலையாக பண்ணுவாங்க. ஓகே, நாட் ஓன்லி அமேசான் அசோசியேட்ஸ் இதில் மட்டும் இல்லை, இதுக்கான நிறைய வெப்சைட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த அமேசான் அசோசியேட்ஸ் இருக்காகும் அப்படின்னா நீங்கள் அமேசான்.com உள்ள போயிட்டு Amazon.in உள்ள போய் இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் விஷயம். அந்த என்னோட புக்கே எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஐ திங்க் இது வந்து அசோசியேட்ஸில் வராதுன்னு நினைக்கிறேன். தெரியல ஏன் நான் ஐ ஹாவ் டு கிவ் சம்திங் தெரியல. நான் ஐ நீட் டு செக். ஏன்னா இதில் அசோசியேட்டில் வரல. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் ஐ மீன் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இது நீங்கள் ஒரு சிஸ்டம் கேட்கணும் இல்லை ஒரு கம்பெனி கேட்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, அதே மாதிரி நீங்கள் எதை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் அ ப்ராடக்ட் விச் இஸ் ஆஃப் ஹைலி எப்படி சொல்கிறதுன்னா மோர் தென் 5,000 or 10,000 அமௌண்ட் இருக்குது. புக்கெல்லாம் வந்து சாதாரண வேல்யூ தான் இல்லையா. யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் மோர் தென் 5,000 or 10,000. அப்போ தான் உங்களுக்கு கமிஷன் கரெக்டாக அந்த 15 to 20% அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் இல்லை 200 ரூபாய் பொருளை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அமேசான் அசோசியேட்டில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கும் நான் கமிஷன் கம்மி தான் இல்லையா. ஸோ ஜஸ்ட் சர்ச் ஃபார் மேக்ஸிமம் ஒரு 10,000 இல்லை 5,000 மேலே இருக்கிற பொருள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில ஐ மீன் அதுலேயும் வந்து ஹை ஸ்டார் ரேட்டிங் மேக்ஸிமம் கோ ஃபார் 5 ஸ்டார் ரேட்டிங். 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ப்ராடக்ட் தான் சேஃப். ஸோ தட் யூ வில் ஆல்சோ சேஃப் அண்ட் யுவர் கஸ்டமர்ஸ் ஆல்சோ வில் பி சேஃப். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தென் யூ ஹாவ் டு கிவ் இட். அது எல்லாமே இங்கே வருதான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த அசோசியேட்ஸ் ப்ரோக்ராமில் இங்கே வருதான்னு அந்த நம்பர் ISBN இல்லை ASIN அந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் சர்ச். ஓகே, இதில் இருக்குது. இந்த புக் அசோசியேட்டில் இருக்குது. ஸோ இதில் கெட் லிங்க்னு இருக்கு இல்லையா. ஏன் அப்படின்னா எதுக்கு இந்த அசோசியேட் தனியாக இருக்குது அப்படின்னா அசோசியேட்டுக்கு தனியாக ஒரு லிங்க் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த லிங்க்கை தான் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த லிங்க் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை கம்பெனிஸ் நேம். இப்போ நம்ம அமேசானில் எதுனா ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணணும்னா இது வந்து அசோசியேட் வச்சுருக்கணுமா? ஆமாம், ஐ மீன் அது தனி டிஃப்ரெண்ட். இப்போ அமேசானில் வெண்டார் அப்படிங்கிறது அது தனி டிஃப்ரெண்ட் நீங்கள் சொல்கிறாங்க டேர்ம். பட் அட் சேம் டைம் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே ஆகணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் அசோசியேட்ஸில் அமேசான் அசோசியேட்ஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட், ஆக்சுவலாக இது பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும். நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி இன் பிஸ்னஸ். உங்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் படித்து முடித்தோடனே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கேஸுக்கு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் யூ ஆர் ஸ்டார்டிங் சம்திங். ஓகே, இல்லை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன் டூ தட். யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேச போகிறோம் நம்ம கோர்ஸில். அஃபிலியேட் ப்ரோக்ராம் தனியாகவே இருக்குது, ஒரு செஷனே இருக்குது. அதை முடிச்சு யூ கேன் ஸ்டார்ட் டூயிங்
ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் எனி திங். அதுக்கு பெரிய இதெல்லாம் அவசியம், ஐ மீன் பெருசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ப்ராப்பர்ட்டிஷிப் கம்பெனி இருந்தால் போதும். இது எல்லாமே அகெயின் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படிங்கிறது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிட முடியும். நோ வரிஸ் ஆல் தோஸ் திங்ஸ். அப்படி ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தேவை. ஸோ அதில் போயிட்டு தான் நீங்கள் இந்த அசோசியேட்டாக ஆக முடியும். ஓகேவா? ஸோ ஆயிட்டு தென் யூ ஆர், நான் என்னோடய ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த லிங்க்கு தான் இந்த லிங்க்கு தான் நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். யூ ஹேவ் டு ரெஃபர் திஸ் லிங்க் டு இந்த லிங்க்கு. இப்போ இந்த லிங்க்கை நம்ம கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதுதான் இன்னும் கிடைக்கும், நம்மளோட அந்த ப்ராடக்டோட லிங்க் இது. ஆமாம். இப்போ அந்த பவர் ஆஃப் கவுன்சிலிங்ன்ற ஒரு ப்ராடக்டோட லிங்க். ஓகே. அதில் அந்த புக்கோட லிங்க். ஆனால் அந்த புக்கோட லிங்க்குள்ள நான் இங்கே ஒரு சின்னதாக இப்போ என்னோட கம்பெனி நேமும் இருக்கு. கெரியர் மித்ரான்னு பார்க்குறீங்களா? ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கு. தெரியுது. ஐடி கேரியர் ஐடி அந்த ட்ராக்கிங் ஐடி. இதை வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ், இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டராக வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 5,000 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அதில் அது அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வாங்கட்டுமே இந்த புக்கை. ஓகே, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேர் இந்த ப்ராடக்டை உங்கள் மூலமாக வாங்குறாங்க. தே ஆர் நாட் கம்மிங் டைரக்ட்லி த்ரூ அமேசான். நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக, இந்த லிங்க் அதுக்கு தான் இந்த லிங்க்கு, நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக அவங்க வாங்கினா இந்த கரியர் முத்ரா அக்கௌண்ட்டுக்கு உங்களோட கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். புரியுதா? திஸ் இஸ் ஹவ். புரியுது. சில விஷயம் டைரெக்டாகவே நடக்கலாம், அதுவும் நடந்து தான் இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த பிஸ்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆளுக்கு மூலமாக. இப்போ உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம், லக்ஷ்மி நாராயண் மாதிரி எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லியும் ஒரு 10 பேர் வாங்க மாட்டாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த். உங்களுக்கு வந்து எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நீங்கள் யூ ஆர் நாட் கோயிங் எனிவேர், ரைட்? இந்த லிங்க்கை உங்களோட பயோ நம்ம பார்த்தோம், ஐ மீன் இன்ஸ்டாகிராம் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும். இன்ஸ்டாகிராமில் கொடுக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் கொடுக்கலாம், ட்விட்டரில் கொடுக்கலாம். இது வேறு யூ ஹேவ் அ பிஸ்னஸ் அக்கௌண்ட், அதில் கொடுத்து யூ கேன் ஜஸ்ட் கிரியேட். ஸோ இதையே ஒரு பெரிய பிஸ்னஸ். அதனால தான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு 1000 பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னா தே ஆர் கெட்டிங் மணி லைக் திஸ். அசோசியேட் ப்ரோக்ராமில் இருப்பாங்க அவங்க. ஃபார் தட் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். மேக் ஷுர் ஒன் திங், தட் இஸ் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் சம் அமௌண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரொஃபைல் விசிட்ஸ். இன்ஸ்டாகிராமை நீங்கள் முதல்ல பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு தென் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் கண்டென்ட். அப்படி இருந்தால் தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். ஐ மீன் திஸ் லுக்ஸ் சச் வெரி வெரி ஸ்மால் எஃபர்ட், பட் உங்களை ஃபாலோ பண்ணணும் இல்லையா யாராவது, அதுதான் பெரிய பெரிய எஃபர்ட். ஸோ அதுக்கப்புறம் இஃப் யூ பில்ட் யுவர் ஆடியன்ஸ் and then you can sell product like anything. Okay, so that is how people are getting. நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு. 5,000 ரூபாயில் உள்ளேயே யூ வில் கெட் மோர் தேன் 5,000 to 6,000 ஃபாலோவர்ஸ். அது அப்படியே அதுலேயே வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராம்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுலேயே வந்து can earn 15,000 to 20,000. So whatever you invested for your profile 5,000. நம்ம ரெஃபர் பண்றதுக்கும் they will pay us. ரெஃபர் பண்றதுக்கு மட்டும் pay பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. they have to buy. ரெஃபர் பண்றதுக்கு தான் கிடையாது, they have to buy. people have to buy and then those things will get connected with this kind of associate and then you will get money. So Amazonல மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. There are n number of opportunities for everywhere. நிறைய வெப்சைட் இருக்குது, இதுக்குன்னே இருக்காங்க. they are doing for only for this. நிறைய பேங்கிங் சிஸ்டம் கூட இதில் இருக்குது. ஸோ கிளிக் பேங்க்னு ஒன்று இருக்குது. மேபி they are doing some other products or services, right? ஸோ அதை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம அதை போய் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டென்ட் ரைட்டிங்,
இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் யூடியூப் க்ரியேஷன் தனியாக, ஃபேஸ்புக் க்ரியேஷன் தனியாக, இன்ஸ்டாகிராம் தனியாக, எல்லாமே வந்து ஹவ் யூ ப்ரப்போஸ், ஹவ் யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து யூ ஹாவ் டு பி ஆன் இன்டர்நெட். அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் நீங்கள். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்படி ஐ மீன் அஃபிலியேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அஃபிலியேஷன் மட்டும் இல்லாமல் டு சே ஈவன் யூடியூப் மார்க்கெட்டிங், யூடியூப் கிரியேட்டர்ஸ், யூடியூப்பில் வந்து இப்போ கிட்டத்தட்ட அதுக்கும் ஒரு 4,000 சப்ஸ்கிரைபர்ஸ், மினிமம் 4,000 ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 10,000 வியூஸ் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் மணி. உங்களோட யூடியூப் சேனல் இஃப் யூ ஹேவ் 4,000 subscribers and 10,000 views on any videos, yes, you will start getting money from YouTube. Okay. The similar kind of thing நீங்களும் வந்து மற்ற கஸ்டமருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். யூ கேன் சஜஸ்ட், யூ கேன் டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங். இப்போது என்னென்னா, இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, they are doing some other thing. For instance, ஜுவல்லரியே வச்சுக்கலாமே, they have physical presence, even they have YouTube எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லை, நிறைய விஷயம் ஆன்லைன் மூலமாக வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. they are searching for digital marketers like you. Okay. And they are coming to you and they have a deal. இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவான் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, you can go and work for them and you can increase their audiences. Through that அந்த ரெவன்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்படியும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. லைக் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் சொல்கிறேன், தட் இஸ் வை ஐ ஆஸ்க் யூ டு புட் யுவர் எஃபர்ட் ஆன் திஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி, இட் இஸ் தேர். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் 4 years முடிச்சுட்டு ஹவ் யூ வாண்டட் டு பி லைக் ஷோகேஸ் யுவர் கெரியர், அகெயின் இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை மெக்கானிக்கல் லைன்லேயே போக போகிறீங்களா, இல்லை ஹவ் யூ வாட் இஸ் யுவர் எய்ம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். இப்போ அதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் நீங்கள் இதை ஒரு சைட் லைனிங் பிஸ்னஸாக கூட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வச்சுக்கலாம். Otherwise, if you are planning for digital marketing business as a full time, then you have to work a lot. Okay, so then I mean differentiation. For that you have to initiate all the things and you have to exhibit your excellence or your skill. நீங்க தான் அதை முடிவு பண்ணுங்க, where you are up to, where you are going, where you are heading up to. உங்களோட கெரியர் பார்த்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வேறெவர் யூ ஆர் கோயிங், எங்கே போனாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் உங்கள் லைஃப் நீங்கள் லீட் பண்ணவே முடியாது. நீங்கள் வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது வந்து மெக்கானிக்கல் கம்பெனியில் எங்கேயும் ஒர்க் பண்ணாலும் அவங்களும் தே ஹாவ் டு ஹாவ் அ டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அண்ட் தே வில் பி டூயிங் ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங் வாட் வி ஆர் டிஸ்கஸிங். ஸோ ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இதை தொடாமல் இதில் இதெல்லாம் தான் பின்னாடி நடக்குது. ஸோ நமக்கு முன்னாடி வேணால் பார்க்கும்போது வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு கம்பெனி உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஃபைன், அது வந்து அதனோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். பட் ஜஸ்ட் இன்கேஸ் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லை மற்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்க்ரால் பண்ணும்போது, ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஸ்க்ரால் பண்ணும்போது வராங்க அப்படின்னா, they are completely, they have some kind of a business account and they are doing a lot of business through digital media. Okay. So நீங்கள் இதெல்லாம் இது போக போக நீங்கள் you just have to analyze. ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நீங்கள் போய் சும்மா பாருங்கள், நிறைய பேரோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போய் பாருங்கள், பயோ போய் பாருங்கள், அதை பற்றிலாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக்கோட பாருங்கள், ஃபேஸ்புக் உங்கள் டைம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஒரு 5 minutesக்குள்ளே எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் டைம் லைனில் வருதுன்னு பாருங்கள். அதெல்லாம் ஏன் வருதுன்னு யோசிங்க, அந்த கேள்வியெல்லாம் நோட் பண்ணுங்கள்.
we will discuss ஓகே those kind of things. ஓகே சரியா? ஸோ அது இல்லாமல் இந்த சரி அஃபிலியேட் ப்ரோக்ராம் நிறைய இருக்குது. அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் எக்கச்சக்கமான அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே இப்போ நான் அஃபிலியேட்டு அமேசான் அஃபிலியேட்ல நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா? ஏன் தாராளமாக பண்ணலாம், ஓகே தாராளமாக பண்ணலாம். ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ யூ கேன் கோ அண்ட் அமேசான் அசோசியேட்ஸில் போயிட்டு யூ கேன் பி அஃபிலியேட் ஃபார் தேம். ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஜஸ்ட் கேட்கும். பேன் நம்பர் அது பார்த்ததெல்லாம் கேட்கும், ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். பட் நோ வரிஸ், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே எடுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பட் யூ ஹேவ் டு கிவ், யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் ஆஸ் எ பிஸ்னஸ் நேம். அதில் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓகே யூ கேன் டூ தட். ஓகே ஓகே ஜஸ்ட் ட்ரை. ஓகே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் காமிச்சேன் இல்லையா, நீங்கள் அதை போய் பாருங்க. அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கோ இல்லை ஈவினிங் வேலை இருக்கும், நாளைக்கு நம்ம ஓகே அதை ஃபுல் ஆன்லைன் எடுத்தீங்க, நம்ம அதை நீங்கள் ஓகே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். யூ கேன் டூ தட். ஓகே ஷூர் ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சிடலாம். நம்ம நாளைக்கு ஐ மீன் மண்டே நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கு? நாளைக்கு கிளாஸ் இல்லை, எதுவும் சண்டே ஓகே, அதெல்லாம் இல்லை. ஏதாவது வெளியே போகிற வேலை, ஊர் சுற்றுற வேலை? இல்லை இல்லை அதான் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இல்லைன்னா வில் மீட் அட் தி சேம் டைம், இல்லைன்னா டைம் மட்டும் நான் சொல்றேன். ஓகே 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 ஓகே, அப்போ நாளைக்கு இதே டைமில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஓகே ஃபஸ்ட்டு இந்த இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது கேள்வி இருக்குது, அது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. ஓகே இமெயில் ஐடி அனுப்புகிறேன். ஓகே ஓகே அதுக்கப்புறம் அனுப்பி விடுறேன். ஓகே டன். ஓகேண்ணா, ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.